தமிழகத்துல நகைக்கடன் தள்ளுபடியை முதலமைச்சர் விஜய் அவர்கள் எப்பொழுது வெளியிட்டிருக்காங்க? தமிழக அரசு விரைவில் மேற்கொள்ளவிருக்கிற இந்த நகைக்கடன் தள்ளுபடி இதை குறித்து தான் இந்த ஒரு வீடியோவில் நாம முக்கியமா பார்க்கலாம். யாருக்கெல்லாம் தகுதி இருக்கு, தகுதி இல்லாதவர்கள் யார், என்னென்ன பட்டியலை தமிழக அரசு வெளியிட போறாங்க, அடிப்படை தகுதி வரம்புகள் என்னென்ன குறித்து முக்கியமான தகவல்கள். 5 சவரன் அதாவது 40 கிராமுக்கு உட்பட்ட நகைக்கடனாக இருந்தால் உடனடியாக உங்களுக்கு தள்ளுபடி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெற தகுதியானவர்கள் மற்றும் தகுதியற்றவர்களின் பட்டியலை இந்த தொகுப்பு உங்களுக்கு விரிவாக விளக்கும். ஆதார் மற்றும் குடும்ப அட்டை விவரங்களை சரியாக வழங்கியவர்களுக்கு, குறிப்பிட்ட வருமான வரம்புக்குள் இருப்பவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும். அதே வேளையில் அரசு ஊழியர்கள் மற்றும் விதிகளை மீறியவர்களுக்கு இந்த தள்ளுபடி சலுகைகள் வழங்கப்பட மாட்டாது என்பதும் வலியுறுத்தப்படுகிறது. பயனாளிகள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி தங்கள் நகைகளை மீட்டுக் கொள்வதற்கான நடைமுறைகள் விரிவாக விளக்கப்பட்டிருக்கு. என்னென்ன முதல் மற்றும் முக்கியமான விதிகள் அப்படின்னா, தகுதி 40 கிராம் அதாவது 5 சவரன் வரை, 41 கிராம் இருந்தால் கூட உங்களுக்கு தகுதியை நீங்கள் இழக்க நேரிடும். இதில் இந்த முதல் தகுதியில் நீங்கள் செலக்ட் ஆகலை அப்படின்னா உங்களுக்கு எதுவுமே கிடைக்காது. பொறுப்பேற்ற புதிய அரசால் அறிவிக்கப்பட வேண்டிய இந்த திட்டம் முழு தள்ளுபடி. தகுதி வாய்ந்த பயனாளிகளுக்கு நகைக்கடன் 100% ரத்து செய்யப்படும். அதுவும் பார்த்தீங்கன்னா 40 கிராமுக்கு உள்ளே இருந்தவங்களாம். யாருக்கு இந்த தள்ளுபடி உறுதியாக கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சரியான ஆவணதாரர்கள், இலங்கை வாழ் தமிழர்கள், குடும்ப ஓய்வூதியர்கள் அனைவருக்குமே தள்ளுபடி கிடைக்கும். உங்களுடைய சரியான ஆவணங்களுடைய திறவுகோள்கள். குடும்ப அட்டை மற்றும் ஆதார் எண் விவரங்களை சரியாக அளித்தவர்களுக்கு மட்டுமே அனைத்து தள்ளுபடியும் கிடைக்கும். அது மட்டுமே கிடையாது, தமிழ்நாட்டில் இருக்கிற முகவரி வேணும். ஆதார் மற்றும் ரேஷன் கார்டில் முகவரி கட்டாயம் தமிழ்நாட்டில் இருக்க வேண்டும். ஓகேங்களா? இல்லைன்னா கூட உங்களுக்கு நிராகரிப்பு செஞ்சிருவாங்க. ஆந்திரா, கேரளா, தெலுங்கானா, புதுச்சேரி போன்ற மாநிலங்களை பயன்படுத்தி கடன் பெற்றிருந்தால் தள்ளுபடி கிடையாது. சிறப்பு பயனாளிகள் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இலங்கை வாழ் தமிழர்கள். ஓகேங்களா? அந்த சிறப்பு பயனாளிகளை நீங்கள் யோசிச்சுக்கணும். இலங்கை வாழ் தமிழர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியர்களும் சிறப்பு பயனாளிகளாக தகுதி பெறுவோர். தகுதி அற்றவர்கள் யாருக்கு இந்த தகுதி கிடைக்காது பார்த்தீங்கன்னா, 41 கிராம் இருந்துச்சுன்னா தகுதி இல்லை. அரசு ஊழியர்கள், கூட்டுறவு சங்க ஊழியர்கள், போலி நகை மற்றும் பணம் முழுவதும் செலுத்தியவர்கள், 40 கிராமுக்கு மேல் இருந்தாலும் தகுதியற்றவர்கள். 100% பொருந்தும் தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிராகரிப்புக்கான எண்கள், உங்களுடைய ரேஷன் கார்டு என்ன, ஆதார் எண் தவறாக பதியப்பட்டிருந்தால் தகுதி இல்லை. மாற்று நபர்கள் ஆவணங்கள் கொடுத்திருந்தால் தகுதி இல்லை. ஆவணங்களை சமர்ப்பிக்க விட இருந்தாலும் தகுதி இல்லை. முடிவு தள்ளுபடி 100% நிராகரிக்கப்படும். ஓகேங்களா? தள்ளுபடி ஆகுமா ஆகாதா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. 40 கிராமுக்குள்ளே இருக்கணும். சரியான ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு இணைக்கப்பட்டிருக்கணும். தமிழ்நாடு முகவரி, குடும்ப ஓய்வூதியர்கள், நிலுவையில் கடன் இருக்கணும். இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு 100% தள்ளுபடி உறுதி. எதுவுமே இல்லை அப்படின்னா நீங்கள் உங்களை தகுதி நீக்கம் செஞ்சிருவாங்க. ஆவணப்பிழைகள், போலி நகைகள், ரேஷன் ஆதார் எண்ணை வழங்காதவர்கள், தவறாக அளித்தவர்கள், வேறொரு ஆவணங்களை பயன்படுத்தி தள்ளுபடியே கிடையாது. வங்கிகள் போலி நகைகளை அடகு வைத்து இருப்பவர்களுக்கும் நிரந்தரமாக தள்ளுபடி ரத்து செய்யப்படும். இதில் பார்த்தீங்கன்னா, இந்த 3 முக்கியமான அறிவிப்பு தான் அவங்க கொடுத்துட்ருக்காங்க. அந்த 100% தள்ளுபடிக்கு 40 கிராமுக்குள்ள தகுதி அரசு மற்றும் கூட்டுறவு ஊழியராக இருக்கக்கூடாது. சரியான தமிழக ஆதார் மற்றும் ரேஷன் கார்டு இருந்தால் மட்டும்தான் முதற்கட்டமான இந்த தள்ளுபடி அறிவிப்பை அறிவிக்க போகிறாங்க. நீங்கள் இதெல்லாமே செக் பண்ணிக்கோங்க. அடுத்து என்ன நடக்கும், உங்கள் நகையை எப்படி மீட்பது, உங்கள் தகுதி செயல்முறை என்ன நடக்குது அப்படின்னா, சரிபார்ப்பு. தகுதியான பயனாளர்களை அடையாளம் காணும்படி தற்பொழுது முழுவீச்சில் நடைபெறுகிறது. வரும் மாதங்களில் சரிபார்ப்பு முடிந்த பின்பு தகுதியானவர்களுக்கு சம்பந்தப்பட்ட வங்கியிலிருந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு ஒன்று தெரிவிக்கப்படும். அதன் பின் உங்கள் நகைகளை நீங்கள் வங்கியிலிருந்து எந்தவித கட்டணமின்றி மீட்டெடுத்து கொள்ளலாம். இதை பயன்படுத்தி தாங்க நகைக்கடன் தள்ளுபடியை தமிழக அரசு விரைவில் அறிவிக்க இருக்காங்க. தயாராகி கொள்ளுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.